அனைவருக்கும் அட்சய திதி வாழ்த்துக்கள். இன்னைக்கு அட்சய திதி. நான் வீட்டுக்கு முக்கியமான 5 பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னாவே அதே எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருங்க. என்னென்னா முதல்ல மஞ்சள், குங்குமம், உப்பு, அரிசி, பச்சரிசி வாங்கிக்கோங்க. அது லக்ஷ்மி கடாட்சமானது. வெல்லம் வாங்குங்க. அப்புறம் நான் அதிமதுரம்னுட்டு ஒரு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அதுவும் வாங்கி வைங்க. ஓகேங்களா? அது பணத்தை ஈர்க்கக்கூடியது. அதோடு நான் அந்த மஞ்சள், குங்குமம் வச்சுருக்கிறேன். பாருங்க, உப்பு, அதிமதுரம், ரூ. 5 நாணயம் வச்சுருக்கேன். அது குபேரனுடைய எண். அதனால அதுவும் வாங்கி வச்சுருக்குறோம். தாயாரையும் பெருமாளையும் நம்ம சேர்ந்து வழிபட்டோம்னா அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நான் 8 வெத்தலையும் வச்சு வழிபாடு செஞ்சுருக்கிறேன். இது நம்ம சுக்கர ஓரையில் கூட செய்யலாங்க. வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போகும், நிவர்த்தியாகும். குலதெய்வத்துக்கு முதல்ல விளக்கேற்றிட்டு காமாட்சி அம்மனுக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு அட்சய திதி வாசி நம்ம 8 வெத்தலை பாக்கம் வச்சு தாயாரையும் பெருமாளையும் வச்சுருக்குறோம். அவங்களுக்கும் விளக்கேற்றி வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்வு அடையும். அதெல்லாம் இது நம்ம அட்சய திதியில் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி 8 வெத்தலை போட்டு சுக்கர ஓரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம செய்யலைங்க. காலையில் 6 to 7 வருது. மதியத்தில் 1 to 2 மணிக்கும் வருது. அப்புறமா ஈவினிங் நைட்டில் 8 to 9 மணிக்கும் வருதுங்க சுக்கர ஓரையில். இது மாதிரி 8 வெத்தலையில் தாயாருக்கு நம்ம மகாலட்சுமிக்கு விளக்கு போட்டு நம்ம தீபம் ஏற்றினோம்னா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். 8 வெத்தலைன்றது அஷ்டலட்சுமியுடைய அம்சம். அதனால நான் 8 வெத்தலை போட்டுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.